ஸ்டார்ட்டிங் சீனில் தாங்க நம்ம ஹீரோயின் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்க சூ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம பிளான் எல்லாம் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பிளான் பண்ணி தான் அந்த மாதிரி அந்த ப்ரெஷ்ஷை கொடுத்துருப்பாங்க போல டிஎன்ஏ டெஸ்ட் தப்பாக வரணும்னு. அப்போது நம்ம ஸ்ரீ வந்து பீம் ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது சூ வந்து பீம் வந்து பாவலும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பீம்னு சொன்னோடனே வேமா தாங் வழியில் ஓடி வரா. அப்போது சூ வந்து நீ இனிமேல் பீம் அங்கிளை பார்க்கவே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ திரும்ப அந்த டோர் இருந்துச்சுல அது பக்கத்துலேயே வந்து நிற்கிறான். அந்த வேலைக்காரங்களும் உடைக்க சொல்லிட்டு இருக்கான். அப்போது சூப்புல் வந்து அவங்களெலாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் வந்து ஒரு டேப்லெட்டோட ஃபோட்டோவை காமிக்கிறான். அப்படியே ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரும்போது அவங்க நடக்கிற எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு தப்பான மெடிசன் கொடுத்தது அவன் வேகமாக வரும். அதுக்கப்புறம் ஃபேன் கிட்ட போயிட்டு நீ ஒன்றவே இவ்வளோ கேர்லெஸ்ஸாக எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜியும் ஹீரோவும் சேர்ந்து வேகமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக போகிறாங்க. அப்போது வந்து பாப் வந்துட்டு அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நீ வந்து பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வேமா ஓடி போய் அவங்க அப்பாவை பார்க்குறான். பார்த்தா அவர் கீழே விழுந்து கிடக்காரு. எவ்வளவோ ப்ரெஸ் பண்ணுறான், பட் அவர் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. இங்கே ஃபேங் வந்து எந்திரிச்சிடுறா. அவள் வந்து ஜீதானே இந்த மாதிரி தப்பான மெடிசனை கொடுத்தா. ஸோ ரொம்ப திட்டினோடனே அவள் அழுதுகிட்டே வெளியில் போயிடுறா. இங்கே நம்ம ஹீரோவோட அப்பா இறந்து போயிடுறாரு. அவன் ரொம்ப மன கஷ்டத்தோட ஃபேங்கை வந்து பார்க்குறான். இப்போது நம்ம ஹீரோயின் வேணும்னே இந்த டேப்லெட்டை சாப்பிட்டமாவே அவன் வந்து எடுத்து காமிச்சிட்டு இதெல்லாம் என்ன, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஹீரோயின் நான்லாம் எதுவுமே பண்ணல, உன் ஃபேமிலியில் யாருக்குமே என்னை பிடிக்கலை, அப்புறம் இந்த பேபியும் தேவை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணட்டும், இதை நான் வேணும்னேலாம் ஒன்றும் எடுத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது அவன் வந்து எங்கள் அப்பாவும் இப்போ இந்த உலகத்தில் இல்லை, நீயுமே இப்படி பேசுகிறிய அப்படின்னு சொன்னோடனே இப்போது நான் கூட தான் அழுகணும், என்னோடய பேபியும் தான் என்கிட்ட இல்லை இந்த மாதிரி மெடிசனை சாப்பிட்டுட்டு, நீ வந்து ஓ லைஃப்பை வாழு, நான் வந்து எனக்காக நீ பார்த்துக்கணும் அப்படிலாம் உன்னை சொல்லி டார்ச்சர் பண்ண மாட்டேன், நீ உன் லைஃப்பை வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா. அவன் வெளியில் வந்துடுறான். ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கான். அப்போது சூப்புல் வந்துட்டு நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கா, உன் பேபி ஒன்றும் இறந்தலாம் போல், உன் பேபி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம ஹீரோ வந்து அதை எப்படி நீ சொல்கிற, அவளே வாயால் சொன்னா என்கிட்ட அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவன் வந்து ஒரு டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ்லெட்டை விட்டுட்டு போயிருக்கா. அப்புறம் இன்றைக்கி அவன் கேட்டிருப்பான் போல், இதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்கா, வேணும்னே தான் அவன் ப்ரேஸ்லெட்டை விட்டுட்டு போனான்னு. ஸோ அவன் அதெல்லாம் யோசித்துட்டு சூப்புல் சொன்னான்ல பேபி வந்து உயிரோடு இருந்துச்சுன்னு. ஸோ அவன்கிட்ட போயிட்டு பேபி உண்மைக்கே உயிரோடு இருந்துச்சா அப்படின்னு கேட்குறான். அப்போது சூப்புல் எனக்கு சுத்தமாக எதுவுமே ஞாபகம் இல்லை, நீ ஏன் டிஎன்ஏ டெஸ்ட்டை பார்த்தா, அப்புறம் ஏன் நீ வந்து உன் மனசு போட்டு குழம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஹீரோ அவங்க போய் கூட சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து நான் அவங்க கூட இருக்கக்கூடாது, ஸோ அது கூட என்னனாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இங்கே ஃபேங் வந்து நம்ம தேங்க் கூட இருக்கா. அப்போது வந்து அவள் வந்து பீமை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. என்னென்னா வந்து அவங்க பாட்டி கூட வந்திருக்கா, அவங்க வந்து பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பாட்டி தான் அவளை பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் பீம் வந்திருக்கான். பாட்டி கிட்ட வந்து நான் பீமை மீட் பண்ண விரும்பலை அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. பீம் வந்து பாட்டிக்கிட்ட நான் ஃபேங்கை பார்க்கணும், என் பேபி பற்றியும் நான் தெரிஞ்சுக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ அவள் இங்கெல்லாம் இல்லை, உன்னை மீட் பண்ணவும் விரும்பலை அப்படின்னு சொல்லும் போது அவள் அப்புறம் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பட் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அதெல்லாம் அவள் எங்கே இருக்கான்னு சொல்ல முடியாது, நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுமே இனிமேல் ஃபேங்கோட லைஃப்லேருந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்கே ஹீரோவும் அழுதுட்டுருக்கான், ஹீரோயினும் பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. அப்போது பாட்டி வந்துட்டு உனக்கு இங்கே பிடிக்கல, ஸோ நீங்கள் இருக்க வேண்டாம், நீ அப்ராட்க்கு போயிடு, எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணுறேன், டைம் வரும்போது 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூட் கிட்ட எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்கிறாங்க. அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட நீ அப்ராட்லேருந்து திரும்ப வரும்போது ஒரு பிரேவான கேர்ளாக தான் வரணும், ஏன்னா இப்போ ஒரு அம்மாவாக போகிற அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவளுமே ஓகே சொல்கிறா. இதெல்லாம் நினச்சி பார்த்தா அவள் அழுதுட்டுருக்கா. தாங் வந்து பார்த்துட்டு கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டுருக்கா. அங்கே சூட் வந்துட்டு அவன் கர்ச்சிஃபை கொடுத்துட்ருக்கான். அப்புறம் இங்கே நம்ம ஹீரோ திரும்ப அந்த டோர் கிட்ட வராங்க. ஒரு ஓட்ட மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே பார்த்தா நம்ம ஹீரோயினோட பொண்ணு அப்புறம் சூட் எல்லாமே வந்துட்டுருக்காங்க. அப்போது அவன் வந்து நீ ஏன் அழுதுட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சும்மா தான் தெரியாமல் கண்ணீர் வந்துடுச்சு, நான் அழலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஷூட் வந்து எனக்கு தெரியும் நீ பீமை நினச்சி தான் அழுதுருப்ப, நீ பேசாமல் அவனை நினைக்கிறத விட்டுட்டு என் கூட நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். அப்போது ஹீரோயின் நான் ஒன்றும் நல்ல பொண்ணெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அது நல்ல பொண்ணா இல்லையா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது வாங்க ஷூட் என்னை தூக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். அவனும் தூக்கிக்கிறான். இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவுமே பார்த்துட்டு இருக்கான்.
நம்ம ஹீரோ வேகமா போயிட்டு அங்க வேலைக்காரவங்க கிட்ட சூட்க்கும் ஃபேங்க்கும் நடுவுல என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதே கொஸ்டினை அவங்க வந்து திரும்ப நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. அப்போ சூப்பர் டென்ஷன் ஆகிட்டு, உன்னை புரிஞ்சுக்கோ, ஃபேங் வந்து அப்ராட்ல இருந்து அவங்க பாட்டிக்காக தான் வந்திருக்கா, சூட்காக வரல, உனக்காக ஒன்றும் வரல அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஹீரோ வந்து ஃபேங்கோட ஸ்கெட்சஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். அப்போ ரீட்டா பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்போ அவன் வந்து உண்மையை சொல்லு, அந்த ப்ரஷ் உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது அவள் வந்து முழிக்கிறா. அப்புறம் ஸ்ரீக்குமே கால் பண்ணுறா. இங்கே பாப் வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் எல்லாத்தையுமே கீழே போட்டு விட்டுட்டு ஜி கிட்ட எல்லாத்தையும் மடிச்சுவே அப்படின்னு சொல்கிறா. அவளுமே வேலைக்காரி மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்ணுறா. இங்கே நம்ம ஹீரோ ஸ்ரீயை மீட் பண்ண போகிறான். அதுக்கப்புறம் அந்த ப்ரஷ் உண்மைக்கே தாங்கோட தானே அப்படின்னு கேட்கும்போது அவங்க அதான் நீ ரிசல்ட்டை பார்த்தல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே காட்டுறாங்க ஜி லைவ் போயிட்டுருக்கா. நிறைய ஃபேன்ஸ் அவளுக்கு வந்துடுறாங்க. அவளுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக லைவ் போயிட்டுருக்கா, கேக்லாம் பண்ணிகிட்ருக்கா. அதே மாதிரி இந்த பக்கம் பாப்மே லைவ் போகிறா. அதை ஸ்டெப் மதர் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போது கரெக்டாக அங்கே சூப்புல் வந்து எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லைவையுமே கட் பண்ணி விட்டுறான். அப்புறம் உன்னை யார் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க சொன்னா அப்படின்னு கேட்குறான். அப்போது பாப் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன், இதை ஏன் நீ தடுக்கிற, எப்போவுமே அந்த ஜிக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணுவியா அப்படின்னு கேட்கும்போது நான் ஒன்றும் அவளுக்கு சப்போர்ட்லாம் பண்ணல, அவளோட ஸ்கில்ஸை வச்சு வந்துட்டு இருக்கா. ஸோ என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீ கேட்காம இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் தேவையில்லாத விஷயம்னு தோணுது. இந்த மாதிரி யாருமே இவ்வளோ வீடியோஸ்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். அங்கே அவங்க ஸ்டெப் மதர் போயிட்டு ஜி கிட்ட நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் போயிட்டு அவளை வந்து தள்ளி விட்டுட்டு உனக்கு என்ன அவ்வளோ, என் பொண்ணுக்கு முன்னாடி உனக்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போது ஸ்டெப் மதர் வந்து நீ வேலையை விட்டு போயிட அப்படின்னு சொல்கிறாங்க. ஜி நீங்களே போய் சூப்புல் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னால் சொல்ல முடியாது, நீ தான் சொல்லணும், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜி என்னால் போயெல்லாம் சொல்ல முடியாது, எப்போவுமே எதுக்கு பாப் என்னை பற்றி பொறாமப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க முடியை பிடிச்சி இழுத்து ஹர்ட் பண்ணுறாங்க. நான் சொன்னதான் உண்மை, என்னால் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க இது நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அவங்க தான் மாற்றி மெடிசனை ஃபேங்க் கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க போல. போயிட்டு நீங்கள் தானே இந்த மாதிரி தப்பான மெடிசனை கொடுத்தீங்க, நான் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது போய் சொல்லு, இன்ன வரைக்கும் உன்னை யார் சொல்ல வேணான்னு நினச்சா, உனக்கும் தானே ஃபேங்கை பிடிக்காம இப்பெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நான் ஒன்றும் பிடிக்காம பண்ணல, நீங்கள் என்னை ஏமாற்றி தான் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போது அவங்க கரெக்டாக அடிக்க போகும்போது அங்கே சூப்புல் வந்துடுறான். அப்புறம் இங்கே நம்ம ஹீரோ போகிறான். சூ பார்த்துட்டு நீ ஏன் திரும்ப வீட்டுக்குள்ளே வர அப்படின்னு சொல்லும் போது அவன் அந்த டூத் ப்ரஷ்ஷை பற்றி எனக்கு தெரிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுமே உளறிடுறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளே போகிறான். அவங்க பின்னாடியே துரத்திட்டு போகும்போது ஸ்ரீ அவங்கள பிடிச்சி வச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அவள் தலை சீவுன சீப்பு அப்புறம் தாவாங்கோட ப்ரஷ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறான். அப்புறம் அவங்க பாட்டியுமே மீட் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அப்புறம் அவங்க வந்து பழசை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த பேபியை பற்றி கேட்குறான். அவங்களுமே அது உன்னோட பேபி தான், அந்த பேபி அபார்ட்லாம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஷூட்டும் நம்ம ஹீரோயினும் வந்துடுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நம்ம ஷூ எல்லாத்தையும் சொன்னோன்னே அவங்க உள்ளே போயிட்டு நீ வெளியில் போ அப்படின்னு சொல்கிறா. நம்ம பீம் வந்து திரும்பவுமே அந்த பேபி யாரோடது அப்படின்னு கேட்கும்போது பாத்தி வந்து தாவாங் உன்னோட பேபி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். அப்போது ஷூட் அவனை பிடிச்சி வெளியில் இருக்கும் போது நம்ம ஹீரோயின் இந்த ப்ரஷ்ஷை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறா. பட் நம்ம ஹீரோ எப்படியோ வெளியில் வந்துடுறான். அப்புறம் ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு ப்ரஷ்ஷை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. பட் அவன் தர மாட்டேங்கன்னா அப்போ ஷூட் வந்துட்டு நீ வந்து ஒழுங்காக கொடுத்துரு, அவளுக்கு தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாள், நீ ஏன் தேவையில்லாமல் இப்பெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லும் போது நீ ஏன் ஊடையில் வந்துட்டுருக்க, ஒருவேளை அந்த பேபி வந்து யாருன்னே தெரியாமல் தான் அவன் வந்து இப்பெல்லாம் பண்ணுறாளோ அப்படின்னு கேட்குறான். உடனே ஷூட் வந்து அவனை அடிச்சிடறான். பயங்கரமாக சண்டை நடக்குது. நம்ம ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுட்டுருக்கா. நான் எங்கள் அம்மா கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறான். அப்புறம் என்ன அந்த ரெண்டு அங்கிள் சண்டை போடுறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடிக்கிறாங்க. அப்போது நம்ம தாங் வந்து என் ப்ரஷ்ஷை திரும்பி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோவுமே கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து நம்ம ஃபேங் கிட்ட நீ என் கூடவே வந்துடுற அப்படின்னு கூப்பிடுறான். அப்போது நம்ம ஃபேங் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறா. ஹீரோ வந்து அந்த ஷூட் வேணே தான் என்ன அப்படி சொல்ல வச்சிட்டான் அப்படின்னு சொல்லும் போது அவன் உண்மையை தானே சொன்னான், உண்மைக்கே அவன் தானே எங்களை பார்த்து கேர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஷூட் வந்துட்டு நீ ப்ளீஸ் தயவு செஞ்சு தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லா உண்மையும் பாட்டுக்கிட்டேருந்து எனக்கு தெரிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லும் போது ஃபேங் தயவு செஞ்சு என்னை தொல்லை பண்ணாமல்
இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்கிறேன். அப்போது நம்ம சூட் வந்து பாட்டி சொன்னது எல்லாமே போய் தான், அவங்க இப்போ உடம்பு முடியாமல் வேற இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் எனக்கு தெரியும். அவங்க மனசில் என்ன உண்மை தோணுச்சோ அதை சொல்லியிருக்காங்க. தேங் வந்து என்னோட பொண்ணு தான், நான் வந்து அவனோட அப்பா தான் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட நான் வந்து அந்த டோரில் இருக்க லாக்கை உடைச்சிட்டேன், நீ திரும்ப லாக் போட்டேன்னா நான் அதையுமே உடைப்பேன், பிகாஸ் நம்ம ரிலேஷன்ஷிப் என்றைக்குமே பிரேக் ஆகாது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ சூட் வந்துட்டு எப்படியாச்சும் இந்த ரிலேஷன்ஷிப்பை உடச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது நம்ம ஹீரோயின் வந்து நீ ஏன் இப்போல்லாம் பேசுகிற, வேண்டாம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து உன்னை வந்து கேர் பண்ணிகிட்ருக்கேன், ஃப்யூச்சர்லேயும் நான் கேர் பண்ணுவேன், நான் மேரேஜ் பண்ணக்கப்புறம் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஹீரோயின் நீ லவ்லாம் பண்ணவே கிடையாது, நீ ஜஸ்ட் ட்ரெஸ் தான் பண்ணுற, ஸோ நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே நீ எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறேன். இங்கே சூப்பூல் கிட்ட ஜியா வந்து நான் இந்த ஒர்க்கில் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது அவன் வந்து நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற, அந்த பாப்பா நினச்சி தான் இப்படிலாம் பேசுகிறியா, நீ அடுத்தவங்களை பற்றி கேர் பண்ணிவிட்டு உன் லைஃபை விட்டுறாத அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஜி வந்து அப்படி கிடையாது, நான் வந்து எங்கள் அம்மாவுக்கும் அப்புறம் வந்து என்னோட சிஸ்டருக்கும் நான் கொஞ்சம் ஃபேவராக இருக்கணும்ல அப்படின்னு கேட்குறா. அப்போது அங்கே மெய்ட் வந்து அந்த ஸ்டெப் மதர் வந்து முன்னாடி நல்லவங்கமாக நினைக்கிறாங்க, ஆள்லாம் இல்லாட்டி அவங்க ரொம்பவே இவ்வளோ ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சூப்பூல் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறா இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு. அந்த சைட்லேருந்து ஸ்டெப் மதரும் பாப்பும் இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக அவள் வந்து நம்மளை பற்றி புரணி தான் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இங்கே அப்போல்லாம் அவள் பேசவே கிடையாது. அப்போது ஜி வந்து எனக்கு பதிலாக பாப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் முடியாது, ஸ்பான்சருக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு, உன்னோட எக்ஸ்பிளைன் பண்ணுற ஸ்டைல் தான் பிடிச்சிருக்கு, பிகாஸ் நீ வீட்டில் இருந்து ப்ராக்டிக்கல் எல்லாத்தையும் பழகி இருக்கு, அதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ஜிக்குமே கொஞ்சம் ஹாப்பி ஆகுது. அப்புறம் நம்ம ஜியும் சூப்பர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவன் வந்து கஸ்டமர்ஸ்லாம் ரொம்பவே குறைஞ்சிட்டாங்க, ஸோ பீமுக்கு பதிலாக நீ தான் அதெல்லாம் பிக்கப் பண்ணும் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கான். அப்போது அவளோட ஃபேன்ஸ் அவளை பார்த்துட்டு வேகமாக வந்துடுறாங்க. ஜிக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, இதெல்லாம் அவங்க ஸ்டெப் மதர் பார்த்துட்டு பொறாமப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஜி வந்து மேட் கிட்ட வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடும் போது அவங்க வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு நாள் தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்கு, ஸோ நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம், ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஸ்டெப் மதர் வந்து வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஜியை இழுத்துட்டு போகிறாங்க. பாப் வேணும்னே பின்னாடி இருக்க அந்த ட்ராலி மாதிரி இருக்குது, ஸோ அதை தூக்கி விட்டு தள்ளி விட்டுறா. நம்ம ஜி போய் கீழே விழுந்துடுறா, அவளுக்கு அடிபட்டுறது. உடனே பாப்புமே அடிபட்ட மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. இங்கே ஜி ஹாஸ்பிட்டலில் இருக்கா. பீம் வந்து பதறி அடிச்சுட்டு பார்க்க ஓடி வரான். எப்படி இதெல்லாம் ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது மெய்டு உண்மையை சொல்ல வராங்க. பட் அவள் வந்து உண்மையை சொல்ல விடாமல் போய் எனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி விட்டு, அப்புறம் இங்கே ஜி வந்து நீ போயிட்டு பாப்பையுமே பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறேன். அங்கே போனோடனே அம்மாவும் மகளும் சேர்ந்து பயங்கரமாக நடிப்பு போட்டுட்ருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க பாப்புக்கு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி டிஸ்சார்ஜ் கிடச்சிரும், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அவன் அதெல்லாம் வேண்டாம், அவளுக்கு ரெஸ்ட்டு தேவை, ஸோ நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவன் வீட்டுக்கு போயிட்டு அங்கே கிராண்ட்மா ஒரு மொபைல் கொடுத்துருப்பாங்க போல், அதில் பேங் அண்ட் டேங்கோட ஃபோட்டோ இருக்குன்னு அவளை சார்ஜ் பண்ணி ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். அப்போது ரீட்டா வந்துட்டு இந்த ஃபோனால் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது சூப்புல்மே ஆமாம் அப்படின்னு சொல்லும் போது இப்போது ஒரு வேளை தாங்க என்னோட பொண்ணா இல்லைனா அவங்க ஏன் எல்லாத்தையும் என்கிட்டேருந்து மறைக்கணும், நீ ஏன் சொல்ல பார்ப்போம் அப்படின்னு கேட்கும்போது சூப்புல் வந்து அதை நீ இப்படி கன்ஃபார்மாக சொல்கிற, உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறான். அப்போது ரீட்டா வந்து நீ வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கவும் தங்கச்சி யோசிக்க மாட்டீங்கன்னா இப்போ பார்த்தாலும் இந்த தேங்கை பற்றி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாத்த விட முக்கியம் எனக்கு என்னோட தேங் தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவள் சரி ஓகே உன் லைஃப்பில் எனக்கு என்ன தான் பிளேஸ் நீ கொடுக்குற அப்படின்னு கேட்கும்போது அவன் ப்ளீஸ் நீ தயவு செஞ்சு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவன் நான் உண்மைக்கே தான் கேட்குறேன், உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்போ வந்துட்டு நீயே கொஞ்சம் யோசித்து பாரு, உனக்குமே என் மேலே சுத்தமாக லவ்லாம் கிடையாது, ஃபேங் வந்து என் லைஃப்குள்ளே வந்தோடனே உனக்கு கொஞ்சம் கூட ஜெலசி ஆகலை, அதுக்கப்புறம் தேங்காய் கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுற, அப்போது இதுக்கெல்லாம் பேர் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரீட்டா அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் இங்கே ஜி வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்த மாதிரி பீம்க்கு வீடியோ கால் பண்ணுறாங்க. எல்லாருமே கான்ஃபரன்ஸில் இருக்காங்க. மெய்ட் வந்து பீம் கிட்ட ஒர்க்கை ஜியே பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டெப் மதர் வந்துட்டு இல்லை பாப் பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மெய்ட் திரும்ப இல்லை பாப்புக்கும் என்ன உடம்பு சரியில்லை, ஸோ ஜியே பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது பீம் வந்து அவங்க அங்கே ஒர்க்கை அவங்கள பார்த்தா தான் நல்லாயிருக்கும், ஸோ ஜியே பார்த்துக்கட்டும், பாப் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், ஸோ நான் அவளை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போது சூப்புல் வந்து ஃபோனில் வச்சக்கப்புறம் உங்கள்
ஸ்டெப் மதர் வந்து அவங்க ஒரிஜினல் பொண்ணு தான் மேலே கொண்டு வரதுக்கு பாடப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஹீரோ வந்து ஜி வேணும்னே தான் என்கிட்ட எந்த ஒரு உண்மையுமே சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லும் போது போல் எனக்கு உண்மைக்கே உங்கள் சித்தியர் பிடிக்கவே பிடிக்காது சுத்தமாக அப்படின்னு சொல்கிறேன். அப்போது திடீர்னு அந்த ஃபோன்லேருந்து ஃபயர்லாம் வர ஆரம்பிக்குது. அவங்க போயிட்டு வேகமாக அந்த சார்ஜர்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் மெய்ட் வந்து நீங்கள் என்ன தான் பிளான் போட்டாலும் ஜி தான் வின் பண்ணுவா, அந்த ஒர்க் அவள் தான் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க வந்து நான் வந்து என்ன அவ்வளோ அசால்ட்டாக தோற்று போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? அப்போல்லாம் நான் தோற்று போக மாட்டேன், ஸோ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு போகிறாங்க. மெய்ட்க்கு கொஞ்சம் பயமாகிடுது. அப்புறம் இங்கே அந்த மொபைலை ஆன் பண்ணி பார்க்குறாங்க, பட் ஆனே ஆக மாட்டேங்குது. நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. சூப்பூலுக்கு அப்போ யாரோ கால் பண்ணுறாங்க. பார்த்தா பீமை மீட் பண்ண வெளியில் வர சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோவுமே போனால் அங்கே நம்ம ஃபேன் தான் நிற்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.